ஹிட்லர் ஒரு கோழியின் தோலை உரித்த கதை. வாங்க என்னன்னு வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நாள் ஒரு முழு கோழியுடன் ஹிட்லர் அமைச்சரவை கூட்டத்தில் போய் கலந்துருக்காருங்க. இந்த கோழியை ஹிட்லர் என்ன செய்கிறாருன்னா, அந்த கையை வச்சு இந்த கழுத்து பகுதி நல்லா அமுக்கி பிடிச்சி வச்சுக்கிட்டு அந்த கையிலேருந்து தப்பிக்காதபடி இறுக்கமாக வச்சுக்கிட்டாரு. அந்த அமைச்சரவை கூட்டத்தில் அந்த கோழி வச்சு என்ன செய்கிறாருன்னா, ஒவ்வொரு இறகாக பிக்காரு. உயிரோடு இருக்கும்போது அந்த கோழியின் இறகுகளை பிக்கிறாரு. வேதனையில் அந்த கையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு பார்க்க, ஆனாலும் முடியலை. கையில் நல்லா இறுக்காக பிடிச்சி வச்சு ஒவ்வொரு இறகாக பிச்சு பிச்சு எறிகிறாரு. அந்த கோழி வேதனையில் ரொம்ப கத்துது, அலறுது. ஆனாலும் அதை கவனிக்காமல் மறுபடியும் அந்த இறகை பிச்சு பிச்சு கீழே எறிகிறாதுங்க. அந்த கூட்டத்தில் ஒருத்தர் ஹிட்லரிடம் சொல்கிறார், ஏன் இந்த கோழி இந்த பாடுபடுத்துறீங்க? ஐயோ பாவம், இதை விட்டு விடுங்கள் என்று. அந்த ஹிட்லர் யார் பேச்சையும் கேட்கலங்க. கேட்காம அந்த கோழியின் இறகை ஒவ்வொன்றா பிச்சு பிச்சு லாஸ்ட்டில் அந்த முடியே இல்லை, அப்படியே தூக்கி கீழே தரையில் எறிகிறாரு. அந்த கோழியை தரையில் எரிஞ்சதுக்கப்புறம் ஹிட்லர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் பாக்கெட்டில் ஒரு 4-5 தானியங்கள் வச்சுருக்காரு. அந்த தானியங்களை கோழிக்கு நேராக நீட்டுறாரு. அந்த கோழி என்ன பண்ணுது? தானியங்களை பார்த்ததும் நேராக ஹிட்லர் பக்கத்தில் போய் சாப்பிட ஆரம்பிச்சிட்டு. இதுவரை ஹிட்லரிடம் தப்பிக்க போராடின கோழி அந்த தானியங்களை பார்த்ததும் உடனே ஹிட்லர் பக்கத்தில் போய் அமர்ந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டுங்க. அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க ஆச்சரியமாக பார்த்தாங்க. இது என்ன? ஹிட்லரை கேட்காங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு. அந்த ஹிட்லர் அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஒரு சில தானியங்களுக்காக நம்ம 4 வருஷம் செய்த அநீதிகளை மறந்துடுதோம். ஹிட்லர் என்ன சொல்ல வராருன்னா, வருகின்ற ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு இருக்குது. அதை நீங்கள் தான் சிந்தித்து செயல்படணும் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.